Hi friends, welcome to Crown Tasty சமையல். இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு சுவையான சாம்பார் தாங்க. சாம்பார் செய்யறது ரொம்பவே சுலபம். இருந்தாலும் 10 பேர் கையில துவரம்பருப்பு கொடுத்துட்டு நம்ம சாம்பார் செய்ய சொன்னா அது ஒன்னொன்னும் ஒரு டேஸ்ட்ல வரும். சிலர் செஞ்சிருக்கிறது சுமாரா இருக்கும், சிலர் செஞ்சிருக்கிறது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல தோணும், சிலர் செஞ்சிருக்கிறது ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு, திரும்பவும் இந்த சாம்பாரை நம்ம எப்போ சாப்பிடுவோம் அப்படின்னு கேட்கறதுக்கு தோணும். அந்த சுவை நம்மளோட நாக்கிலேயே நிற்கும். அதுபோல் சுவையான சாம்பார் செய்யறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், ஒரு சாதாரண காயும் பருப்பும் நம்ம கையில் கொடுக்கும்பொழுது அந்த சாம்பாரோட சுவை மேலும் நல்லா இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சாதாரணமாக வைக்கக்கூடிய அந்த சாம்பார் அசாதாரணமான டேஸ்ட்டில் வரணுன்னா நான் சொல்லியிருக்கேன் இந்த அளவுகள் படி இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். சாம்பார் செய்ய முதல்ல துவரம்பருப்பு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். துவரம்பருப்பை ப்ரெஷர் குக் தான் பண்ண போகிறேன், அதனால் ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்திருக்கேன். அந்த ப்ரெஷர் பேனில் 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவு உங்களுக்கு கரெக்டாக எடுக்க தெரியலனா 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் இருக்கும் இல்லைங்களா, அதில் 3/4 அளவுக்கு தண்ணி ஃபில் பண்ணி அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. இதில் 200 கிராம் அளவுள்ள துவரம்பருப்பை சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. 4 பூண்டு பற்கள், இந்த சைஸில் இருக்க பூண்டு பற்கள் 4, நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம். சின்ன சைஸில் இருக்க வெங்காயம் இது போல் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. நல்ல பழுத்த தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா 1 தக்காளி, ஸ்மால் சைஸில் இருந்ததுன்னா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இதனோட 1/4 டீஸ்பூன் அளவுள்ள பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். கட்டி பெருங்காயமாக இருந்துச்சுன்னா ஒரு புளியங்கொட்டை அளவு சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய்க்கு பதிலாக விளக்கெண்ணெய் கூட நம்ம சேர்க்கலாம். இதிலேயே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிடுங்க. தண்ணி சேர்த்த உடனே நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கலாம். இது போல் நல்லா கொதிச்சு வரணும். இது போல் கொதிச்சு வரும்பொழுது நல்லா கலந்து விட்டுடுங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா குக்கர்லேருந்து விசில் வரும்பொழுது அது வழியாக வெளியெல்லாம் தண்ணி வழிய ஆரம்பிச்சிடும். அதனால் 200 கிராம் அளவுள்ள பருப்புக்கு 3/4 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது 5 லிட்டர் அளவுள்ள ப்ரெஷர் பேன் தான், இதில் தான் நான் வேக வைக்கிறேன். நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்க, பருப்பு எவ்வளவு பெரிய குக்கர் எடுக்கிறீங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இது போல் கொதி வந்த பிறகு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்ட பிறகு தான் ப்ரெஷர் பேனோட மூடியை போட்டு நம்ம மூட போகிறோம். எப்பொழுதுமே இந்த பொருட்கள் எல்லாம் போட்ட உடனேயே மூடி போட்டு மூடிடாதீங்க. இது போல் நல்லா கொதி வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஆவியெல்லாம் வெளியே போட்டோம். வெளியே போன பிறகு ப்ரெஷர் பேனோட மூடி போட்டு நல்லா டைட்டாக மூடிடுங்க. கரெக்டாக கேஸ்கட் அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களான்றதை செக் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் பேனோட மூடியை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண உடனேயே இந்த நாப் வழியாக ஏர் ரிலீஸ் ஆகும். அந்த ஏர் ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயிட் போடுங்க. நான் இன்றைக்கி 5 விசில் கொடுத்து பருப்பை வேக வச்சு எடுக்க போகிறேன். நீங்கள் உங்களோட குக்கர் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி பருப்பு குழைவாக வேகிறதுக்கு எத்தனை விசில் கொடுக்கணுமோ அத்தனை விசில் கொடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி எந்த அளவு கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். பருப்பும் குழைவாக வெந்திருக்கு. பருப்பு நல்லா மலர்ந்து வெந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சேர்த்த பருப்பை கரண்டியோ மத்தோ வச்சு இது போல் கலந்து விடும் பொழுது தானாகவே அது மசிஞ்சிடணும். இந்த அளவுக்கு நீங்கள் பருப்பை குழைவாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதே போல் வேக வச்ச பருப்பை மிக்சியில் சேர்த்துட்டு அரைச்சிட வேணாம். இது போல் நீங்கள் கலந்து விட்டாலே போதும். சில பருப்பு 1-2 அப்படியே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் சாம்பார் நம்ம செய்யும் பொழுது அதனோட சுவையை தூக்கி தரதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். நீங்கள் வேக வச்ச பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கிறவங்களா இருந்தால் இன்னிக்கூட அதை நிறுத்திடுங்க. இது போல் பருப்பை மசிச்சாலே போதும். நல்லா குழைவாக வெந்த பருப்பை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுடுங்க. இப்போ இதே ப்ரெஷர் பேனில் நம்ம காய் வேக வச்சுக்கலாம். நான் இதில் ஸ்பெஷலாக ஒரு தண்ணி சேர்க்குறேன். இந்த தண்ணி பாருங்கள் நல்லா கலராக இருக்குது. இது என்ன தண்ணி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த தண்ணி 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் அளவு வரைக்கும் நீங்கள் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்ல பழுத்த தக்காளி பழம் ஒரு மீடியம் சைஸில் இருக்கிறது ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துடலாம். இந்த சமயத்தில் நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் அந்த ஸ்பெஷல் தண்ணி சேர்த்த உடனே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம். தக்காளி பழம் நல்லா குழைவாக வேகணுன்றதுக்காக ஒரு 3 நிமிஷத்துக்கு இது போல் தட்டு போட்டு மூடி வேக வச்சுக்கோங்க.
இப்போ பார்க்கும்போதே தெரியுது பாருங்க, தக்காளி பழத்துல இருந்து அந்த தோல்லாம் தனியா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த சமயத்துல ஒரு மீடியம் சைஸ்ல இருக்கிற கேரட் தோலெல்லாம் எடுத்துட்டு இது போல ரவுண்டா கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். சாம்பார்ல கேரட் கூட நம்ம சேர்த்துக்கலாம், அந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்கும். இது குழம்பு மிளகாய் தூள். குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறது அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த குழம்பு மிளகாய் தூள் தான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்க்கிறேன். இது ஒரு கரெக்டான காரமாக இருக்கும், ரொம்ப காரம்லாம் தெரியாது. இதனோடையே 3 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்த பிறகு 200 கிராம் அளவுள்ள கத்திரிக்காவை இது போல் பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் வேறு ஷேப்பில் கட் பண்ணுவீங்க, நீளமாக கட் பண்ணுவீங்க அப்படின்னாலுமே கூட அந்த கத்திரிக்காவை கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துருங்க. கத்திரிக்காவை கட் பண்ணிவிட்டு 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் எடுத்து சேர்த்து வேக விடுங்க. ஏன்னா சில கத்திரிக்காயில் அந்த கசப்புத்தன்மை இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் இந்த சாம்பார் செய்யும் பொழுது சாம்பாரோட சுவையை அது குறைக்கும். அதனால நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேருங்க. இதில் ஒரு 150 கிராம் அளவு வெயிட் இருக்கும், அந்த அளவு இருக்க மாங்காவை கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். இது கிளிமூக்கு மாங்காய் தான், அதாவது ஒட்டு மாங்காய், கிளிமூக்கு மாங்காய், பெங்களூரான்னு சொல்லுவாங்க அந்த மாங்காய். பாதி அளவு கத்திரிக்காய் வெந்த பிறகு தான் மாங்காய் இதில் சேர்த்தேன். ஏன்னா இந்த மாங்காய் சீக்கிரமாகவே வெந்துடும், அதனால மாங்காய் சேர்க்கும் பொழுது பார்த்து சேருங்க. சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் தட்டு போட்டு மூடி இது பாதி அளவு வெந்த உடனேயே நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா பருப்பு, அந்த பருப்பை இதில் எடுத்து சேர்த்துடணும். பருப்பு வச்சுருக்க அந்த கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி சேர்த்துக்கோங்க. பருப்பு இப்படி 1-2 இருக்கும்பொழுது தான் சாம்பார் நல்ல சுவையாக இருக்கும். இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்து சேர்த்தாச்சு. இப்போ தான் இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்க்குறோம். கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன், 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். தூளுப்பாக இருந்ததுன்னா நீங்கள் அதை விட குறைச்சி சேர்த்துக்கோங்க. உப்பு காரம் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ கூட சேர்த்துக்கலாம். இந்த சாம்பாரோட திக்னஸை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. சிலர் சாம்பார் ரொம்ப தண்ணியாக வைப்பாங்க, சிலர் கொஞ்சம் திக்காக வைப்பாங்க. நான் இது சாதாரணமாக நம்ம ஹோட்டலெல்லாம் ஒரு திக்னஸில் வச்சுருப்பாங்க இல்லையா, விசேஷ வீடுகள்லாம் போகும்போது ஒரு திக்னஸில் சமையல்காரர் வைப்பார், அந்தளவு திக்னஸில் தான் செய்கிறேன். இதுலேயே ஒரு பச்சை மிளகாவை கீறி இந்த சமயத்தில் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்க்கும்பொழுது முன்னாடியே சேர்க்க வேணாம், பாதி அளவு காயெலாம் வெந்த பிறகு அந்த புளி தண்ணி பருப்பு எல்லாமே சேர்த்த பிறகு பச்சை மிளகாய் சேர்த்து இது போல் மீடியம் ஃப்ளேமுக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா கொதிச்சு வரும். இந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். புளி தண்ணியோட அளவு பார்த்து சேர்க்கணும், ஏன்னா மாங்காய் புளிப்பாக இருந்ததுன்னா புளி தண்ணி நீங்கள் குறைச்சி சேர்த்துக்கோங்க. மாங்காயோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தான் புளி தண்ணியை கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கலாம். இது போல் சாம்பார் நமக்கு கொதிச்சு வர அந்த சமயத்தில் வீட்டிலையே அரைச்ச சாம்பார் பொடி இதில் மேலே அப்படியே தூவி விடுறேன். சாம்பார் பொடி எப்படி செய்யறது அப்படிங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அதனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சாம்பார் பொடியை பூ போல் லைட்டாக தூவி விட்டிங்கன்னா கட்டி கட்டியாக ஆகாது. நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே சேர்த்துட்டிங்கன்னா அந்த சாம்பார் பொடி கட்டியாகிடும், கரையாது. அதுபோல் கட்டி ஆகிடுமோ அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா ஒரு 50 ml அளவுள்ள தண்ணி எடுத்து அதில் சாம்பார் பொடி சேர்த்துட்டு கரைச்சிட்டு அதை இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கரெக்டான பதத்தில் காய்கள் எல்லாமே வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு குழைவாக வேகணும் காய்கள் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ காய்கள் ஒரு 95% நல்லாவே வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நல்ல 2 கைப்பிடி அளவுள்ள கொத்தமல்லி இலைகள் பொடியை கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு பார்க்கும்பொழுது தெரியும் பாருங்கள், அந்த நுரை பொங்கி வரும். சாம்பாருக்கும் நிறைய நேரம் கொதிக்க விடக்கூடாது, அப்படி நிறைய நேரம் கொதிக்க வச்சா அந்த ஸ்மெல் போயிடும், டேஸ்ட்டும் மாறிடும் நமக்கு. இது போல் நுரை பொங்கி வரும். அந்த சமயத்தில் நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன். தாளிக்கிற கரண்டி ஸ்டவ்வில் வச்சுட்டு கடலெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவு இதில் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடேறின பிறகு தீயை குறைச்சி வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் அளவுள்ள கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச பிறகு தான் இதில் சீரகம் சேர்க்கணும். கடுகு பொரியறதுக்கு முன்னாடியே சேர்த்துடாதீங்க, சீரகம் சீக்கிரமாகவே கருகி போயிடும். 1/4 டீஸ்பூன் அளவுள்ள சீரகம் சேர்த்தேன். சீரகமும் பொரிஞ்சிருச்சு. இதில் 1 இனுக்கு அளவுள்ள கருவேப்பிலைகள் உருவி எடுத்து சேர்த்துட்டு சின்ன சைஸில் இருக்க வெங்காயம் பொடியை கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்து வெங்காயத்தையும் வதக்கிக்கலாம்.
நீங்கள் மிளகாய் தூள் குறைவாக சேர்த்தீங்க அப்படின்னா இதில் 2-3 காஞ்ச மிளகாய் கிள்ளி நம்ம சேர்த்துக்கலாம். இது போல் வெங்காயம் வதக்கி தாளிக்கிறதுனால இந்த சாம்பாருக்கு ஒரு கூடுதல் மனம் கிடைக்கும். நீங்கள் பூண்டு 2 இடித்து கூட இந்த தாளிப்பில் சேர்த்துக்கலாம். அதனோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தாளிப்பை எடுத்து சாம்பாரில் நம்ம சேர்த்துற போகிறோம். அதே போல் சாம்பார் நல்லா நொர பொங்கி மேலே கொதிச்சு வர அந்த சமயத்துலேயே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு தாளிப்பை இதில் சேர்த்துருங்க. இப்போ ஒரு விஷயம் நான் சொல்லவே இல்லை. கொஞ்சம் ஒரு லைட்டு ஒயிட் கலரில் ஒரு தண்ணி சேர்த்த இல்லைங்களா, அந்த தண்ணியினால் நம்ம சாம்பாரோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அது சாம்பாரோட டேஸ்ட்டை நல்லாவே தூக்கி கொடுக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாதம் வடிக்கிறதுக்காக நம்ம அரிசியை ஊற வைப்போம் இல்லைங்களா, அந்த அரிசி ஊற வச்சு அரிசியை கழுவுன அந்த தண்ணி தான். அந்த அரிசி ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கம்பல்சரி 3 முறை அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. டேப் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி எல்லாமே இறற அளவு வடிகட்டிடுங்க. தண்ணி அதில் சுத்தமாக இருக்கவே கூடாது. அதுக்கப்புறம் சமையலுக்கு நம்ம பயன்படுத்துகிற நல்ல தண்ணியை அதில் சேர்த்துட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா அரிசியை கழுவி அந்த அரிசி கழுவின தண்ணியை வடிகட்டி எடுத்து இந்த சாம்பாருக்கு காய்கள் வேக வைக்கும்பொழுது நம்ம சேர்த்தா இந்த காய்கள் அந்த தண்ணியில் சேர்ந்து வெந்து பருப்போடு அது சேரும் பொழுது சாம்பாருக்கு ஒரு கூடுதல் சுவையும் தரும், மணமும் தரும். இனிமே நீங்கள் சாம்பார் வைக்கும் பொழுது இது போல் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த சாம்பாரில் கத்திரிக்காய், மாங்காய், கேரட் சேர்த்துருக்கேன். இதனோட நீங்கள் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வேறு எந்த காயை பயன்படுத்தி நீங்கள் சாம்பார் செஞ்சாலுமே இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட சாம்பார் நல்ல மணத்தோடையும் சுவையோடையும் இருக்கும். இது போல் சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.